அவங்க ஸ்ரீலங்காலேருந்து தப்பிக்கிறாங்க. கமலேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையன் நடிச்சிருக்காரு. ஷோ ஸ்டீலர்னு தான் சொல்லணும். யோயோ வந்திருக்காரு. காமெடி ட்ராக்கையுமே கொண்டு வந்து அவர் தலையில் கட்டிடுவாங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க, காமெடி நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோனில் இருக்கும். ஷான் ரோல்டன் இவர் மியூசிக் போட்டால் அந்த படம் ஹிட்டுப்பாங்கிற மாதிரி தாராளமாக ஃபேமிலியோட போய் இந்த படத்தை பாருங்கள். திரும்ப கூட போய் பாருங்கள், எந்த தப்பும் இல்லை. வெல்கம் டு சினிமா கன்னீஸ். சினிமா கன்னீஸ் இன்டர்வல் முறுக்கு. அண்ட் இந்த பாட்காஸ்ட் இஸ் அன் அப்ரிசியேஷன் ஃபார் டூரிஸ்ட் ஃபேமிலி. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு படம் பார்த்து. அதாவது இந்த கொளுத்துற வெயிலில் நிழலுக்கு ஒதுங்குற மாதிரி இந்த ரத்தம், சதை, அப்புறம் புல்லட்டு, கத்தி இதெல்லாம் ஒரு பக்கம் இந்த மாதிரி படங்களே பார்த்துட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு படம் பார்க்கும்போது அது எவ்வளோ ஒரு ஆறுதலாக இருக்குது, இல்லை எவ்வளோ ஒரு பெரிய ஒரு சேஞ்சாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டிஃப்ரெண்ட்டான பிளாட். அந்த பிளாட்டை வச்சு மினிமலாக ஒரு பிளாட் தான் அது. டிஃப்ரெண்ட் அண்ட் மினிமல் அப்படி இருக்க ஒரு பிளாட்டில் எவ்வளோ கதை சொல்ல முடியும், எவ்வளோ பெரிய கதை சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு பெரிய எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். ஸ்ரீலங்கன்ஸ் அவங்க ஸ்ரீலங்காலேருந்து தப்பிக்கிறாங்க. அவங்க எப்படி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வராங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து எப்படி அவங்கள வந்து தமிழ்நாட்டோட குடிமகன்களாக மாற்றிக்கிறாங்க, சிட்டிசன்ஸை எப்படி மாறுறாங்க, மாற முடியுதா, என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட பிளாட். இந்த ஒரு பிளாட்டில் எவ்வளோ காமெடி கொண்டு வர முடியும், எவ்வளோ ஒரு ஃபீல் குட்னஸ் கொண்டு வர முடியும், எவ்வளோ ஒரு நம்பிக்கை கொண்டு வர முடியும் மக்கள் மேலே, மனுஷங்க மேலே அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த படம் ஒரு செமையான எக்ஸாம்பிள். ஸோ இந்த படத்தை இது வரைக்கும் யாரும் தேட்டர் போய் பார்க்கலன்னா இந்த பாட்காஸ்ட் இதோட நிறுத்திக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இன்டெப்த்தாக இந்த பாட்காஸ்ட்டில் இந்த படத்தை பற்றி பேச போகிறோம். டூரிஸ்ட் ஃபேமிலி இஸ் அ மஸ்ட் வாட்ச். கண்டிப்பாக குடும்பத்தோடு போய் நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம், அதுக்கு கேரண்டி. அந்த படம் ரொம்ப நல்ல படம் டு பிகின் வித். இந்த படத்தோட ஓப்பனிங்கில் வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து சசிகுமார், சிம்ரன் அவங்க ஃபேமிலியோட கிளம்புறாங்க ராமேஸ்வரத்துக்கு. வந்து அங்கேருந்து எப்படி இதாகிறாங்கன்னு இப்போ இங்கே ஆரம்பிக்கிற பிளாட் வந்து அவங்க எப்படி சென்னை ரீச் ஆகுறாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறத கதை. இதில் மெயினான கேரக்டர்ஸ்னால் சசிகுமார், சிம்ரன், அதுக்கப்புறம் முள்ளி அப்படிங்கிற கேரக்டரில் வந்து கமலேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையன் நடிச்சிருக்காரு. அண்டு அவர் வந்து ஷோ ஸ்டீலர்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த குட்டி பையன் வந்து அவன் மட்டும் இல்லைன்னா இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு கேப் இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவன் வந்து அந்தளவுக்கு அந்த படத்தில் வந்து ஒரு ஃபில்லிங்கான ஒரு ஆளாக இருக்கான். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான் அந்த பையன். ஏன்னா அவர் நம்ம இதுக்கு முன்னாடி இன்னொரு படத்துலேயும் பார்த்துருக்கோம். ராட்சசி அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிகா வந்து ஒரு படத்தில் டீச்சராக நடிச்சிருப்பாங்க. அதில் வந்து நான் அவங்கள பொண்ணு கேட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையன் கேட்டிருப்பான். அந்த பையன் இப்போ கொஞ்சம் பெருசாகிட்டார். ஆனால் இன்னும் அந்த வாலுத்தனம், குறும்பு இதெல்லாம் குறையாமல் இந்த படத்துலையும் அந்த கேரக்டர் மாதிரியே கிட்டத்தட்ட எனக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபன் லவ்விங், ஒரு இன்ட்ரிகியூவிங்கான, ஒரு தமாஷ் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர். அண்ட் அடுத்தது பெரிய பையன். இவர் வந்து யாருன்னா ஆவேஷம் படத்தில் ரங்கன் சேட்டனோட பாய்ஸில் ஒருத்தர் வந்திருப்பார். இவர் பேர் மிதுன். ஸோ இவர் வந்து பெரிய பையனாகவும் கமலேஷ் வந்து சின்ன பையனாகவும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மிதுனோட கேரக்டர் வந்து மோரோவர் ஒரு க்ரோனப் பையனுக்கும் அவங்க அப்பாவுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து சூப்பராகவே போர்ட்ரே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எப்போவுமே அந்த ஒரு சின்ன அந்த மூஞ்சி கொடுத்து பேசிக்காத ஒரு ஜோனில் வந்து த்ரூ த ஃபிலிம் அவங்க இருப்பாங்க. ஒரு ஃபஸ்ட் ஆஃப் வரைக்குமே அதே ஒரு ஜோனில் இருக்கவங்க ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் பிரேக் அவுட் ஆகி என்ன அப்படிங்கிறத வந்து நமக்கு ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு மிதுனும். ஏன்னா கம்மிங் ஃப்ரம் கேரளா, கொஞ்சம் கூட அந்த மலையாள ஆக்சென்ட் எங்கேயுமே வரல. தமிழ் வந்து ரொம்ப நல்லா பேசியிருக்காரு. த்ரூ த ஃபிலிம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அண்டு இதில் வந்து பக்ஸ் அவர் வந்து ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. இன்ஸ்பெக்டர் ராகவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரோட அந்த காமெடிஸ் ஆகட்டும் அவரோட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து இதில், அதாவது ஒரு சில ஆக்டர்ஸ் வந்து நமக்கு ஏன் பிடிக்குதுன்னே தெரியாது. அதுக்கும் அவங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சில படங்கள் மட்டுமே வந்திருக்கும். ஆனால் இருந்தாலுமே அவங்க நமக்கு ஸ்க்ரீனில் வந்தாலே ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆக்டர் வந்து எம்எஸ் பாஸ்கர் சார். எனக்கு அவரை வந்து பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவர் டப்பிங்லேருந்து ஆக்டிங்குள்ளே வந்தனாலே என்னமோ அவரோட கேரக்டர்ஸில் ஒரு லைவ்லினஸ் இருக்கும். எனக்கு இந்த படத்துலேயே அப்படி தான் தோணுச்சு. அவர் வந்து உத்தம வில்லன் ஆகட்டும், எட்டு தோட்டாக்கள் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே அவரோட ஒரு அந்த கேரக்டர்னால் அப்படியே அந்த கேரக்டரில் ஒருத்தர் வாழ்ந்திருக்காருன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பார். இதுலேயும் ஒரு நல்ல கதாபாத்திரம் எம்எஸ் பாஸ்கர் சாருக்கு. அண்ட் இளங்கோ குமரவேல் இருக்கார். இவர் வந்து நம்ம அபியும் நானுமில் பார்த்துருப்போம், விக்ரமில் பார்த்துருப்போம்.
அண்ட் அவருக்கும் ஒரு ப்ராமினெண்ட்டான ரோல், நல்ல ரோல் இருக்குது. அண்ட் அவரோட கேரக்டரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்டு இந்த கதாபாத்திரங்கள்லாம் போக சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக நம்ம டேரக்டர் அபிஷன் ஜீவந்தே வந்து ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பார். அந்த படத்தோட எண்டு வரைக்குமே அந்த கேரக்டர் ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்கும். அந்த மிஸ்ட்ரி ரிவீல் ஆகும்போது அந்த கேரக்டர் வந்து நமக்கு ஒருவேளை அது அவருக்கே எழுதுனால அவ்வளோ ஒரு அழகான ஒரு கேரக்டராக அதை எழுதிக்கிட்டாரா என்னன்னு தெரில. ஆனால் ரொம்ப ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஆர்க்காக இருக்கும் அந்த கேரக்டருக்கு. ஏன்னா ஒரு மிஸ்ட்ரியாகவே வச்சுருப்பாங்க, சர்ப்ரைஸாகவே இருக்கும். அந்த எண்டு வரைக்குமே ஒரு சர்ப்ரைஸில் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ரிவீல் ஆகும். அண்டு ரமேஷ் திலக், ஸோ படத்தோட ஓப்பனிங்லேயே வரக்கூடிய கேரக்டரான ரமேஷ் திலக் வந்து இதில் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக வந்திருப்பார். ஸோ த்ரூ த ஃபிலிம் வந்து அவர் வந்து எப்படி ஏமாந்தார், அவர் அந்த ஏமாற்றத்தை நினச்சி எப்படிலாம் ஃபீல் பண்ணுறாரு, அப்புறம் சரி ஓகே அவங்கள வந்து ட்ராக் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லி எப்படி அந்த ஃபேமிலியை தேடி வராரு, கடைசியில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கதை. ஸோ அந்த ஒரு 3 டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ்லேயும் ரமேஷ் திலக் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. சொல்லப்போனால் எண்டிங்கில் வர ஃபைனல் டைலாக் முதல் கொண்டு அவர் தான் பேசியிருப்பார். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டரைசேஷன் அவருக்கு. அதனால் அவரோட ரோல் அவர் எப்பவும் போல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் வந்து மித்துனுங்கிற அந்த கேரக்டருக்கும் யோகிலக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ஒரு ஹீரோயின் இருக்காங்க, இந்த ஹார்ட் பீட் சீரீஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இருக்கிற அந்த ஒரு கெமிஸ்ட்ரி வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. படத்தில் அந்த ஒரு லவ் ஒரு சின்னதாக ரொம்ப ஒரு க்ளோரிஃபைட் பண்ணதோ இல்லை எக்ஸ்ட்ரா க்ளோரிஃபைடோ இல்லை, ஒரு சின்ன ப்ளாட்டாக இருந்தாலுமே அந்த ஒரு லவ் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அந்த படத்தில். அண்ட் கெமிஸ்ட்ரி பிட்வீன் சசிகுமார் அண்டு சிம்ரன். ஏன்னா சிம்ரன் மேம் வந்து நம்ம நிறையா ரோல்ஸில் பார்த்துட்டோம், நிறையா படங்களில் பார்த்துருக்கோம். அவங்க போல்டான ரோல்ஸ் நிறையா பண்ணியிருக்காங்க. பட் இதில் ரொம்ப ஆப்போசிட்டாக ரொம்ப ஒரு ஹம்பிளான ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கேரக்டரில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அழகாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம குட் பேட் அக்லியில் பார்த்தோம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கில்பில் கெட்டப்பில் வந்து நம்மளை அங்கேயும் வந்து ஸ்டன் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் ஒரு என்டையர்லாக அந்த கேரக்டருக்கு என்டையர்லி ஆப்போசிட்டாக இந்த ஒரு கேரக்டர்லேயுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அவங்களுக்கும் அந்த ஃபேமிலிக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் வந்து ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு இதில் வந்து சிம்ரனோட அண்ணனாக வந்து யோகி பாபு வந்திருக்காரு. ஸோ யோகி பாபு வந்து அவரை பற்றி நமக்கு சொல்ல வேண்டாம், அவர் வர மேக்ஸிமம் சீன்ஸில் கவுண்டர்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் யூஸ்வலாக யோகி பாபு ஒரு படத்தில் இருந்தாருன்னா அவரை சுற்றி மட்டுமே தான் அந்த காமெடி ட்ராக் இருக்கும். எல்லாரும் காமெடி ட்ராக்கையுமே கொண்டு வந்து அவர் தலையில் கட்டிடுவாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க காமெடி நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோனில் இருக்கும். ஆனால் அது இந்த படத்தில் இல்லை. யோகி பாபு வராரு, ஒரு சில இடங்களில் வராரு, அவரோட காமெடியில் வந்து ஸ்கோர் பண்ணுறாரு. ஆனால் மற்ற இடத்துலையுமே அந்த காமெடி ரீட்டைன் ஆகுது. த்ரூ த ஃபிலிம் அந்த காமெடி ரீட்டைன் ஆகிறதுக்கு யோகி பாபு மட்டும் ஒரு ரீசனாக இல்லை. நிறைய பேர் இருக்கிறனால மல்டிபிள் கேரக்டர்ஸ் அந்த காமெடியை வந்து கேரி ஆன் பண்ணுறாங்க, அந்த ஹியூமரை வந்து கேரி ஆன் பண்ணுறாங்க. அண்ட் ஆரம்பத்தில் ஸ்ரீலங்காவிலேருந்து அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தோடனே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சிம்ரன் அதை எடுத்தோடனே தப்பு பண்ணுறதும் அதுக்கு அவர் அந்த அதட்டுறதும் அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு தேட்டரில் ஒரு லாஃப்டர் ரேட்டாக இருக்குது. மெயினாக இந்த முள்ளி அப்படிங்கிற கேரக்டர் இருக்கு இல்லையா, அது வந்து படம் ஃபுல்லாக வந்து நம்மளை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து நம்மளை சிரிக்க வச்சுட்டு போகிற ஒரு கதாபாத்திரமாக இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கேரக்டரைசேஷன் எல்லாமே. அண்டு சசிகுமாருக்கும் மிதுன் அந்த பெரிய பையன் கேரக்டர் இருக்கு இல்லையா, அப்பாவுக்கும் அந்த மகனுக்கும் இருக்கிற அந்த ஒரு பாண்டிங்கை, அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டியாக காமிச்சிருக்காங்க. அது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா யாருமே இவ்வளோ க்ளோஸாக கொஞ்சம் ரொம்ப ரிலேட்டபுளாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இஃப் யூ ஆர் சம்மன் ஹூ இஸ் 19 to 24 years old, உங்களுக்கு அது ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும் அந்த கேரக்டர். அதனால் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படத்தில். யூஸ்வலாக என்னென்னா நம்ம ஒரு கதையிலையோ இல்லை நம்ம எங்கே வெளியே போகும்போதோ சூதானமாக இருக்கணும், யார்கிட்டையும் பழகக்கூடாது, பேசக்கூடாது, பெருசாக டச் வச்சுக்காத, ஓவர் அட்டாச் ஆகாத, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் அப்படிலாம் இருக்கிறது என்ன தப்பு அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு படம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி. ஏன்னா மக்கள் வந்து 2 வகையும் இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ யூ அட்ராக்ட் வாட் யூ ஆர் அப்படிங்கிற மாதிரி தான், சம்திங் டு சிமிலர் டு தட் அப்படி தான் வச்சுக்கோங்களேன் இந்த கதை. அதனால் இந்த படம் சொல்ல வந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்டு அதனாலேயே என்னமோ இந்த படம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே. நீங்கள் இப்போ கரண்ட்டாக ஸ்ரீலங்காலேருந்து ஒரு ஃபேமிலி வந்து ஸ்ரீலங்காலேருந்து ஒரு ஃபேமிலி வந்து தப்பிச்சு வராங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க லைஃப் எப்படி இருக்குங்கிறதுக்கு இந்த படம் ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்னே சொல்லலாம்.
ஸோ அந்த ஜோனில் இருந்துச்சு. இந்த படத்தோட டிஓபி யாருன்னு பார்த்தீங்கன்னா அரந்த் விஸ்வநாதன் அப்படிங்கிறவங்க தான் டிஓபியாக பண்ணியிருக்காரு. ஸோ இதோட விஷுவல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெஷ் கட்டாக ஒரு நல்ல ஒரு ப்ளூ டோனில் த்ரூ த ஃபிலிம் வந்து கேரி ஆன் பண்ணியிருக்காரு. இந்த படம் எங்கேயுமே வந்து என்னதான் அந்த படத்தில் நிறையா சோகங்கள் இருந்தாலுமே அந்த சோகம் அப்படிங்கிற ஒரு ஜோனுக்குள்ளே நம்மளை கொண்டு போகாத மாதிரி ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான வியூஸும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆங்கிள்ஸும் இருந்துச்சு இந்த படத்தில். ரொம்ப காம்ப்ளிகேட்டடு அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சினிமாட்டோகிராஃபி இல்லை. பட் இருந்தாலும் அவரோட கேமராவில் நம்ம பார்க்குற அந்த விஷுவல்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இந்த படத்தோட எடிட்டர் பரத் விக்ரமன். ஸோ இவர் யாருன்னா நம்மளோட குட் நைட், லவ்வர் இந்த படத்தோட எடிட்டர். ஸோ இந்த படங்கள் எல்லாமே இவர் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவரே தான் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கும் எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் ஒர்க் பண்ணனாலே என்னமோ நமக்கு இந்த எல்லா படங்களுமே ஒரே பேலட்டில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த ஜோனில் குட் நைட் எந்த ஒரு கலரில் என்ன ஒரு ஃப்ரெஷ்னஸில் இருந்துச்சோ அதே மாதிரி தான் எடிட் பேட்டர்னும் இதுக்கும் இருக்குது. ஸோ ஒரு சிமிலாரிட்டி நம்ம பார்க்க முடியுது. லவ்வர் வந்து என்டர்லி டிஃப்ரெண்ட். அது ஒரு கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு டீப் சாரோவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற படங்கிறனால அந்த எடிட் பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் குட் நைட்டுக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த எடிட்டர் இவர் ஒர்க் பண்ணனாலே என்னமோ நமக்கு ஒரு சிமிலர் ஜோனில் போகிற மாதிரியே இருக்கும் படம். ஸோ குட் நைட்டும் டூரிஸ்ட் ஃபேமிலியும் ஒரே டைம் லைனில் நடக்கக்கூடிய வெவ்வேறு கதைகள் மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். ரெண்டு இன்டிகிரேட் பண்ணால் கூட நமக்கு வித்தியாசம் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு ஜோனில் இருக்குது. அடுத்தது ஷான் ரோல்டன் பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா ஒரு ஸ்டாருக்காக படத்துக்கு போவாங்க, ஒரு டேரக்டருக்காக படத்துக்கு போவாங்க. ஸோ இந்த ஸ்டார் வந்தால் இந்த படம் ஹிட்டுப்பா, இல்லை இந்த டேரக்டர் எடுத்தாருன்னா படம் ஹிட்டு, இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த கடைசி ஒரு 2-3 வருஷத்தில் இவர் மியூசிக் போட்டால் அந்த படம் ஹிட்டுப்பாங்கிற மாதிரி ஷான் ரோல்டன் மியூசிக் பண்ணுற எல்லா படங்களும் சக்ஸஸ்ஃபுல் மட்டும் இல்லாமல் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி அதை ரொம்ப செலிப்ரேட் பண்ணக்கூடிய படங்களாக இருக்குது. குட் நைட்டாக இருக்கட்டும், இல்லை லவ்வராக இருக்கட்டும், லப்பர் பந்தாக இருக்கட்டும், இது எல்லாமுமே மக்களால் கொண்டாடப்பட்ட படங்கள். இதுக்கு மெயின் காரணம் வந்து ஷான் ரோல்டனும் சொல்லலாம். ஏன்னா அவரோட மியூசிக் வந்து அவரோட வாய்ஸ் என்னமோ பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப அவ்வளோ ஒரு ஆழம் அந்த வாய்ஸில் இருக்குது. அப்படி ஒரு தாக்கம் இருக்குது அந்த வாய்ஸுக்கு நம்ம மேலே. ஏன்னா இந்த படத்தில் எஸ்பிபி சரணை வச்சு ஒரு பாட்டு பண்ணியிருக்காரு, அவரே ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ஸோ அவரோட மியூசிக் வந்து இந்த படத்தை வந்து நல்ல ஒரு எலிவேஷன் கொடுக்குது. பிஜிஎம்ஸ் ஆகட்டும், அந்த டடடட்ட அந்த பிஜிஎம் வந்து லைக் அது ஒரு ஃபன்னி நஸை தாண்டி அது என்னமோ ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸையும் அங்கே வந்து அந்த ஹியூமருக்கு அந்த மியூசிக் வந்து அவ்வளோ ஒரு புஷ் கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னா மியூசிக் இதில் என்ன பெரிய ரோல் இருக்க போகுது, இது என்டையர்லி ஒரு ஃபீல் குட் படம் அப்படின்னா மியூசிக்கு வந்து இந்த படத்தில் ஒரு பெரிய ரோல் இருக்குது. அண்ட் ஷான் ரோல்டனோட சாங்ஸும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும் ரெண்டுமே வந்து ஆன் பார் இந்த படத்தை வந்து ஹைலைட் பண்ணுது. அண்ட் எப்பவும் போல் இந்த படத்துலேயே ஒரு சிமிலர் பேட்டர்ன் இப்போ ரீசெண்டாக பார்த்த படங்கள் இருக்கிற மாதிரி ஃபைனல் சாங் வந்து யுவனை வச்சு பாடியிருந்தாங்க. ஸோ அந்த பாட்டு வந்து கரெக்டாக அந்த மொமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டுன்னு வச்சுக்கலாம். பர்ஃபெக்ட்லி டைம்டு சாங் அது. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. நீங்கள் படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த பாட்டு டைமுக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. அண்ட் அடுத்தபடி இவங்களை பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். $1 மில்லியன் பிக்சர்ஸ் யுவராஜ் கணேசன். ஸோ இவர் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போது ஒரு டேரக்டருக்காக படத்துக்கு போகலாம், ஒரு ஸ்டாருக்காக படத்துக்கு போகலாம் அப்படின்னு மாதிரி இந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும், இல்லை ஒரு மக்களுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய படங்களாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு $1 மில்லியன் பிக்சர்ஸ் வந்து கொடுக்குற எல்லா படங்களுக்குமே அந்த ஒரு ரிலேட்டபிலிட்டி இருக்குது. அவங்க எடுக்கிற அந்த சூஸ் பண்ணுற அந்த கேரக்டர்ஸ் ஆகட்டும், இல்லை அந்த சூஸ் பண்ணுற அந்த கதைகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே லைக் க்ளோஸ் டு ரியாலிட்டி மாதிரி தான். நம்ம என்ன பார்க்குறோமோ அது அப்படியே ஸ்க்ரீனில் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஜோனில் தான் த்ரூ அவுட் த இது கேரி ஆன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன். ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல படங்களை ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். அண்ட் திஸ் வாஸ் ஜஸ்ட் அ வெரி பிக் ட்ரீட் ஃபார் ஆல் தி ஆடியன்ஸ். அண்ட் இந்த படம் ரிலீஸ் அப்போது அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி அபிஷன் ஜீவித் வந்து ஒரு பெரிய சூர்யா ஃபேன். அண்ட் அவர் வந்து
அயன் படத்துக்கெலாம் இதே காஸ்டியூமில் டான்ஸில் ஆடி இருக்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து ரெட்ரோ அப்படிங்கிற ஒரு படத்தை கூட காம்படிட்டிவாக இதை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயத்தின் கீழே. ஏன்னா அவங்க ஓடிடிக்கு இந்த மந்த் எண்டில் வந்து ஓடிடி ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு இந்த டேட்ஸ் கிடைக்காதனால இந்த ஒரு டேட்டில் பர்ஃபெக்டாக பண்ணணுங்கிற ஒரு கட்டாயத்தில் தான் இந்த இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இருந்தாலுமே ரெட்ரோ மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் சினிமா ஒரு பக்கம் என்டையர்லி ஆக்ஷன் லவ் அப்படின்னு போய்கிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி ஒரு ஜானரில் இருக்கிறது ரெண்டு கான்ட்ராஸ்ட்டாக தான் பார்க்குறோம். ஸோ இப்போ ரெட்ரோக்கு போகிறவங்க வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி பார்க்கக்கூடாதா, இல்லை ரெட்ரோக்கு போக வேண்டாம் டூரிஸ்ட் ஃபேமிலி பாருங்கிறது இல்லை. ரெட்ரோ வந்து என்டையர்லி ஒரு வேறு ஜானர். அது வந்து அந்த ஜானருக்கான ஃபேன்ஸ்னு இருப்பாங்க, இந்த ஜானருக்கான ஃபேன்ஸ்னு இருப்பாங்க. ஸோ ரெட்ரோனால் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து அடி வாங்கிருச்சானா, இல்லை டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போ சூப்பராக இருக்குது ரெட்ரோ மோசம்லாம் இல்லை. ரெட்ரோ வந்து ஒரு என்டையர்லி அவுட் அண்ட் அவுட் ஒரு லவ் ஆக்ஷன் படம். இது வந்து என்டையர்லி ஒரு ஃபீல் குட் படம். ரெண்டுக்குமே பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி வில் பி அ வெரி குட் ஃபீல் குட் ஃபிலிம் ஆஃப் காலிவுட். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா நம்ம இப்போ ஃபீல் குட்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய படங்கள்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப கம்மி. ஆனால் அந்த ஜானரில் ஃபீல் குட் ஜானர்லனா நம்ம என்ன எடுத்தோன்னே நம்ம என்ன சொல்லுவோம், அன்பேசிகம் சொல்லுவோம், அப்புறம் குட் நைட் சொல்லலாம், மெய்யழகன் சொல்லலாம். ஆஃப்கோர்ஸ் இப்போ எல்லாருமே மெய்யழகன் வந்து இந்த படத்தை கூட கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். மெய்யழகன் வந்து நம்ம எவ்வளோ செலிப்ரேட் பண்ணமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அதுக்கு இணையாக இந்த படத்தையும் நம்ம கொண்டாடலாம். ஏன்னா அவ்வளோ நல்ல ஒரு கதை. நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்குற ஒரு ப்ரெடிக்டபுளான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இருக்காது இந்த படத்தில். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர்ஸுமே ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு கேரக்டருமே. அண்டு இந்த படத்தில் வந்து ஒரு டெரிஃபிக் வில்லனாக வந்து நம்ம லால்குண்டா பொம்மைகள்னு சொல்லிட்டு மாடர்ன் லவ் மெட்ராஸில் வந்து ஒரு கேரக்டரில் பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருப்பார். அவர் பேர் பிரசன்னா. ஸோ அவர் வந்து இதில் ஒரு வில்லனாக பண்ணியிருக்காரு. ஒரு நார்த் இண்டியன் இன்ஸ்பெக்டராக பண்ணியிருப்பார். ஒரு செம்மையான பர்ஃபார்மன்ஸ். அதாவது நம்மளை அப்படியே பயம் வரும் நமக்கு, அவர்கிட்ட மாட்டினா என்ன ஆவாங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை பயமுறுத்துகிற அளவுக்கு அந்த கேரக்டர் இருக்கும். ரொம்ப ஃபியர்ஸாக சீரியஸாக கடைசியில் அவர் வந்து கடைசியில் அவரை ரொம்ப போட்டு மேஷ் பண்ணிடுவாங்க எல்லோரும். அப்போ நமக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சே நீ எவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கேன், உனக்கு இப்படி ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஃபீல் ஆகணுங்கிற ஜோனில் இந்த கதை இருக்கும். அந்த அளவுக்கு அவரோட கேரக்டரில் அவ்வளோ ரியலிசமாக ப்ளே பண்ணியிருப்பார். லால்குடா பொம்மைகள்லேயே வந்து சூப்பராக பண்ணியிருப்பார். இதில் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதில் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன். இதில் வந்து நார்த் இண்டியனாக ஒரு ஃபியர்ஸான ஒரு இன்ஸ்பெக்டராக பண்ணியிருப்பார். அவர்கிட்ட அப்படி ஒரு ஃபியர்ஸ்னஸ் இருக்கும். அவர் ஒரு கோபம், அவரோட அந்த இரிட்டேட் பண்ணுற அந்த இது எல்லாமே நமக்கு வந்து ஐயோ இவர்கிட்ட மாட்டினா முடிஞ்சாங்க அப்படின்னு நமக்கே அந்த இவங்க மாட்டிடக்கூடாதுங்கிற ஒரு ஜோன் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் செமையாக பண்ணியிருக்கார். சீரியஸாக அவருக்கு ஒரு பெரிய அப்ரிஷியேஷன் கொடுத்தே ஆகணும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இதான் நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த பாட்காஸ்ட்டில். ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி நீங்கள் பார்க்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை பார்க்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் கோ ஃபார் இட். ஒரு நல்ல தியேட்ரிக்கல் வாட்ச். தாராளமாக ஃபேமிலியோடு போய் இந்த படத்தை பாருங்கள். திரும்ப கூட போய் பாருங்கள், எந்த தப்பும் இல்லை. தேங்க்யூ.